ஒரு இசிஜி ஸ்ட்ரிப் உங்ககிட்ட கொடுத்தா அதுல இருக்க ரிதம் என்னன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? மோஸ்ட் ஆஃப் த நாசெட் ஆஸ்பிரன்ஸ் ஃபெயில் ஆகிறது இங்க தான். ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களால கண்டிப்பா இசிஜி ஸ்ட்ரிப்பை ஈஸியா இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஹாய், ஐ எம் சுரபி. ஐ எம் சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் ஒர்க்கிங் இன் எய்ம்ஸ் ஹைதராபாத். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த டாபிக் இசிஜி இன்டர்பிரேஷன். இசிஜி இன்டர்பிரேஷன் ஈஸியா சிம்பிளா உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்ல எத்தனை ஏட்ரியம் இருக்கு, எத்தனை வென்ட்ரிக்கல் இருக்கு? 2 ஏட்ரியம், 2 வென்ட்ரிக்கல். அது வந்து கண்ட்ராக்ட் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ கண்ட்ராக்ட் ஆகுற அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ராக்ஷனுக்கு வந்துட்டு என்ன பேர் அப்படின்னா டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிலாக்ஸ் இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா. லைக் ரிலாக்ஸ்னா ரீபோலரைசேஷன், கண்ட்ராக்ட் ஆக வந்து டீபோலரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஏட்ரியா வந்துட்டு ஏட்ரியம் ரெண்டும் வந்து டீபோலரைஸ் ஆகும், ரீபோலரைஸ் ஆகும். வென்ட்ரிக்கல் வந்துட்டு டீபோலரைஸ் ஆகும், அதே மாதிரி ரீபோலரைஸ் ஆகும். ஏட்ரியம் வந்து டீபோலரைஸ் ஆகுது இல்லையா, அதாவது கண்ட்ராக்ட் ஆகுது இல்லையா, அப்பதான் நமக்கு வந்து என்ன வேவ் ஃபார்ம் ஆகும்? பி வேவ் ஃபார்ம் ஆகும். ஏட்ரியல் கண்ட்ராக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்ன? டீபோலரைசேஷன். அப்பதான் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? பி வேவ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஏட்ரியா ரிலாக்ஸ் ஆகும். அந்த ஏட்ரியா ரிலாக்ஸ் ஆகுற அதே டைம்ல தான் வென்ட்ரிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும். வென்ட்ரிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? QRS காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, QRS காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு அப்பதான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வென்ட்ரிகல் கண்ட்ராக்ட் ஆகுறப்போ, அதாவது டீபோலரைஸ் ஆகுறப்பதான் என்ன ஃபார்ம் ஆகுது? QRS ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு T வேவ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஒரு T வேவ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகணும்? வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆகணும்ல. ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு என்ன பேர் சொல்லியிருந்தேன்? ரீபோலரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ரீபோலரைஸ் ஆகும்போது தான் T வேவ் ஃபார்ம் ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஓகே, ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆச்சு, P வேவ் ஃபார்ம் ஆயிடுச்சு. வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ட் ஆச்சு, QRS ஃபார்ம் ஆயிடுச்சு. வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஆச்சு, T வேவ் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போ ஏட்ரியா ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன வேவ் ஃபார்ம் ஆகும்னு ஒரு டவுட் வரலாம். ஏட்ரியா ரிலாக்ஸ் ஆகுற அதே டைம்ல தான் வென்ட்ரிக்கலும் கண்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு QRS வேவ் ஃபார்ம் ஆகுது. அதனால ஏட்ரியா ரிலாக்ஸ் ஆகும்போது ஆகுற எந்த வேவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. இதனால ஹைட் ஆயிடும். ஓகேனா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகுது, ஏட்ரியா டீபோலரைஸ் ஆகுது. டீபோலரைஸ் ஆகும்போது ஃபார்ம் ஆகுறது பி வேவ். நெக்ஸ்ட் ஏட்ரியா ரீபோலரைஸ் ஆகும், ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆகுற அதே சேம் டைம்ல தான் வென்ட்ரிக்கல் டீபோலரைஸ் ஆகுது, அதாவது கண்ட்ராக்ட் ஆகுது. அதனால QRS ஃபார்ம் ஆயிடுது. இந்த ரெண்டு ஈவெண்ட் ஒரே டைம்ல நடக்கிறதுனால ஒரே ஒரு வேவ், அதுதான் QRS வேவ். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் யாரு? வென்ட்ரிக்கல் ரீபோலரைஸ் ஆகும். ரீபோலரைஸ் வென்ட்ரிக்கல் இப்போ ரிலாக்ஸ் ஆகுது. அந்த டைம்ல நமக்கு ஃபார்ம் ஆகுது P வேவ். இப்படிதான் வந்து P வேவ், QRS, T வேவ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து ரொம்ப பேசிக். இது கிளியரா இருக்கா? PR இன்டர்வல் இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் நார்செட்டுக்கு. ஸோ PR இன்டர்வல் அப்படின்னா என்னன்னா P வேவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி QRS காம்ப்ளெக்ஸோட பிகினிங். ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது, இதை தான் வந்து PR இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. PR இன்டர்வல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா SA நோடு வந்து ரைட் ஏட்ரியம்ல இருக்கும். அந்த SA நோட்ல இருந்தா சிக்னல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இந்த சிக்னல் ஸ்டார்ட் ஆகும்போது தான் ஏட்ரியம் எல்லாமே கண்ட்ராக்ட் ஆகுது, அதாவது ஏட்ரியல் டீபோலரைசேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு AV நோடுக்கு சிக்னல் பாஸ் ஆகும். AV நோடு வந்து சிக்னல் பாஸ் ஆனாதான் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் நடக்குது. ஸோ இந்த SA நோட்ல இருந்து இந்த வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் வரைக்கும் நடக்கிற அந்த ஈவெண்ட் தான் வந்து PR இன்டர்வல் சொல்லுவாங்க. அந்த PR இன்டர்வலோட டைமிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நார்செட் கொஸ்டினுக்கு. PR இன்டர்வலுக்கான நார்மல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.12 to 0.20 செகண்ட். அதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 3 to 5 ஸ்மால் பாக்ஸஸ் ECG ஸ்ட்ரிப்ல. ஓகேவா? இதுதான் வந்து PR இன்டர்வல். ஓகே, நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஜஸ்ட் கண்ட்ராக்ஷனுக்கும் ரிலாக்ஸேஷனுக்கான இன்னொரு பேர் தான் வந்து டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன். மற்றபடி எதுவுமே கிடையாது. கண்ட்ராக்ஷன் டீபோலரைசேஷன், ரிலாக்ஸேஷன் ரீபோலரைசேஷன். P வேவ் பொறுத்த வரைக்கும் ஏட்ரியல் கண்ட்ராக்ஷன், QRSன்றது வென்ட்ரிகுலர் கண்ட்ராக்ஷன், T வேவ்ன்றது வென்ட்ரிகுலர் ரிலாக்ஸேஷன். இதுக்கு நடுவுல ஏட்ரியம் கூட ரிலாக்ஸ் ஆகும், ஆனா அது ஹைட் ஆகி போயிடும். PR இன்டர்வல்ன்றது SA நோட்ல இருந்து AV நோட் வரைக்கும் போய் வென்ட்ரிக்கல் வரைக்கும் நடக்கிற அந்த ஈவெண்ட், அதோட டைமிங் 0.12 to 0.20. அண்ட் இது வந்து P வேவ் ஸ்டார்டிங் அண்ட்ல இருந்து Q வேவ் உடைய ஸ்டார்டிங் இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் P வேவ் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் Q வேவ். இதுதான் வந்து PR இன்டர்வல். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? சோ ஓகே, இது கிளியர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம அரித்மியா பத்தி என்னன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போற அரீத்மியாஸ் இதுதான். ஓகே, அரீத்மியாஸ்னா என்ன? ரிதம் வந்து நார்மலா இல்லாம அப்நார்மலா இருக்கிறது ஹார்ட்ல, அதுதான் வந்து அரீத்மியாஸ். நார்மலா வந்து இதுதான் வந்து PQRS காம்ப்ளெக்ஸ். இந்த PQRS காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு நார்மலா இருக்கு, அப்போ ஹார்ட் ரேட் வந்து ஒரு 70 75 அந்த ரேஞ்சில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அது வந்து சைனஸ் ரிதம், நார்மல் சைனஸ் ரிதம். ஓகே, ஆனா
இந்த பிக்யூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கு. ஹார்ட் ரேட் வந்து லைக் 180 200 அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா வந்து சைனஸ் டாக்கிகார்டியா. ஓகே, இப்போ சைனஸ் டாக்கிகார்டியா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. இதுல என்ன ஆகும்னா பி வேவ் வந்து ஆப்சென்ட் ஆயிடும். சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கி. ஸோ நான் இதை வந்து ரப் பண்ணிடுறேன். உங்களுக்கு நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்றதை நான் வந்து இதில் போட்டிருந்தேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஃபார் ஷியோர். சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியில் என்ன ஆகும் அப்படின்னா பி வேவ் வந்து என்ன ஆகிடும், ஆப்சென்ட் ஆகிடும். ஸோ எப்படி இருக்கும் ரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இமேஜில் காட்டின மாதிரி கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கும். லைக் ரெகுலராக இருக்கும். அது வந்து கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும், ஃபார்ம் ஆயிருக்கும், ரெகுலராக இருக்கும். பட் வந்து பி வேவ் வந்து இருக்காது. பி வேவ் என்னவா இருக்கும், ஆப்சென்ட். டி வேவ். ஓகே, பி வேவ் வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியால என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்றது ஒரு கொஸ்டின் வரலாம். அடினோசின்ற மெடிசன் கொடுத்து நம்ம வந்து சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியாவை ரிவர்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து அடினோசின். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நார்செட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கொஸ்டின் பார்க்குறோம், வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா நீங்க இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியால வந்துட்டு வைடு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். வைடு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பி வேவ் ஃபார்ம் ஆயிருக்காது. ஓகே, இது வந்து வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவாங்க. வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்றது ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி. ஓகே, அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், பேஷண்ட்டுக்கு ஷாக் கொடுப்போம். ஓகே, அதர்வைஸ் என்ன ஆகும், பிளட் கிளாட் ஆகி ஹார்ட் ஸ்டாப் ஆயிடும். வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. நெக்ஸ்ட் வந்துட்டு வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா வைடு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா பொறுத்த வரைக்கும் வைடு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டான பீட் இருக்கும். ஸோ வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியால ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதனால அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கண்டிஷன். வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன். ஃபிப்ரிலேஷன் அப்படின்னாலே ஃபிப்ரிலேஷன் அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் தெரியுமா? அப்படியே இப்படி 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 ஆகுறது தான் வந்து ஃபிப்ரிலேஷன். ஃபிப்ரில்னா அப்படியே வைப்ரேட் ஆகுற மாதிரி ஆகுறது தான் வந்து ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த வேவே வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலை மாதிரி இருக்கும் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன்ல. இந்த வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் ஆகுறது வந்துட்டு ரொம்ப இர்ரெகுலர் ரிதம். இதுவுமே வந்து ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சி. இந்த மாதிரி ஆனாலும் என்ன ஆகும், ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் ஆல்சோ நீட்ஸ் ஷாக் இமீடியட்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ல என்ன ஆகும்னா கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் கரெக்டா ஃபார்ம் ஆயிருப்பாங்க. பி வேவ் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி வரும். ஸோ நீங்க இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பி வேவ் எப்படி இருக்கும், இப்படி வரும். ஓகே, ஸோ என்ன ஆகுது, பி வேவ் வந்து ஃபார்ம் ஆகல. ஏன்னா ஏட்ரியம் கண்ட்ராக்ட் ஆகுது அதுதானே. ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ல என்ன ஆகும், பி வேவ் சரியா ஃபார்ம் ஆயிருக்காது. இது ஏட்ரியல் ஃபிளட்டர்ல எப்படி இருக்கும்னா இமேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏட்ரியல் ஃபிளட்டர்ல வந்து நம்ம மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா சா டூத்ட் அப்பியரன்ஸ். சாடூத் அப்பியரன்ஸ் இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். அதுதான் வந்து ஏட்ரியல் ஃபிளட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சாடூத் அப்பியரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா so far we have discussed about so many arrhythmias. என்னென்ன arrhythmiaன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது நார்மல் சைனஸ் ரிதம். நார்மல் சைனஸ் ரிதம் வந்து என்னென்ன வேரியேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனஸ் டாக்கி வரலாம். சைனஸ் டாக்கினா ஹார்ட் ரேட் வந்து அதிகமாக போகிறது. பட் ஸ்டில் இட் வில் ஃபாலோ த ப்ராப்பர் பிக்யூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ். அது வந்து சைனஸ் டாக்கிகார்டியா. நெக்ஸ்ட் இருக்கிறது சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. அதில் பி வேவ் வந்து ஆப்சென்டாக இருக்கும். பி வேவ் ஆப்சென்ட் ஆகுது சுப்ராவென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. அதுக்கு வந்து அடினோசின் கொடுத்து அதுக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயுமே ஹார்ட் ரேட் வந்து ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. அதில் வைடு கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் வித் ஃபாஸ்ட் ரிதம். அது வந்து வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா. இட் இஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி வித் நீட் ஷாக். விஎஃப்எம் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷனாலே ஜஸ்ட் ஒரு கடல் அலை மாதிரி ஒரு வேவ்ஸ், ஒரு இர்ரெகுலர் ரிதம் அது. ஸோ அதுக்கும் வந்து ஷாக் வந்து நீடட். நெக்ஸ்ட் வந்து ஏட்ரியல் ஃபிளட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சா டூத் அப்பியரன்ஸ். ஓகே, அண்ட் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ல பி வேவ் வந்து இர்ரெகுலராக இருக்கும். பி வேவ் இல்லைன்னு சொல்ல, பட் இட் வில் பி வெரி இர்ரெகுலர். ஸோ பி வேவ் ஆப்சென்டா இருக்காது, பி வேவ் இருக்கும் பட் இர்ரெகுலராக இருக்கும். ஸோ அதனால ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் மற்றவங்களுக்கும். இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இமீடியட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் லைவ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் லைவ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபாலோயிங் மீ. அண்ட்
இதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜ்லயும் நிறைய வந்து இது மாதிரியான ஸ்டடி கண்டென்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டூ see that and start taking notes. Thank you.